தற்போதைய உடனுக்குடன் நிரலை தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சியில் உள்ள சிவ சைலநாதர் கோவிலில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. சிவ வாத்தியங்கள் முழங்க திருவீதிகளில் தற்போது தேர் வீதி உலா வரக்கூடிய காட்சிகளை நாம் அண்மை செய்தியாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். பங்குனி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற இந்த தேரோட்டத்தில் சிவ வாத்தியங்கள் முழங்க ஏராளமானோர் பங்கேற்று வழிபட்டு வரக்கூடிய காட்சிகளை உடனுக்குடன் நிலையில் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நெல்லையிலிருந்து செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ். தற்போது ஆழ்வார்குறிச்சி திருக்கோவிலுடைய தேர் பவனி குறித்தும் குறிப்பாக அம்பாளுடைய தேரை பெண்கள் மட்டுமே வடம் பிடித்த விவரங்களையும் பகிர்ந்து கொள்ளுங்க செல்வராஜ். நிச்சயமாக சூர்யா, தென்காசி மாவட்டம் கடையம் அடுத்துள்ள ஆழ்வார்குறிச்சி அருகே மேற்கே நோக்கி அமைந்துள்ளது மிகவும் புகழ்பெற்ற சிவத்தலமான சிவ கைலாச பரம கல்யாணி அம்பாள் சிவ கைலாசநாதர் கோவிலாகும். ஆண்டுதோறும் பங்குனி திருவிழா என்பது விமர்சனையாக நடைபெறுவது வழக்கமாகும். இந்த ஆண்டு பங்குனி திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து சாமி அம்பாளுக்கு பல்வேறு அபிஷேகங்களும் தீபாராதனையும் இரவு நேரங்களில் சாமியின் வீதி உலாவும் நடைபெற்றுக் கொண்டு வந்தன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்ட திருவிழா என்பது இன்று காலை நடைபெற்றது. சிவ கைலாசநாதர் பிரியமுடன் பரம கல்யாணியை அம்பாள் தனித்தனி தேரில் எழுந்தருத நிகழ்ச்சியும் தொடர்ந்து பக்தர்கள் தேரை வலம் பிடித்து இழுத்தனர். சாமி தேரை ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆகியோரிலிருந்து தேரை வலம் பிடித்து இழுத்தனர். இந்த தேர் 4 ரத விதிகளையும் சுற்றி வந்தது. இதே போல அம்பாள் குல தேரை பெண்கள் மட்டுமே வடம் பிடித்து இழுக்கக்கூடிய நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக சாமி தேரை 4 ரத வீதியும் சுற்றி வந்த பிறகு அந்த தேர் நிலையத்தை வந்தடைந்த பிறகு அம்பாள் தேரை பெண்கள் அனைவரும் தற்போது இழுத்து கொண்டு வருகிறார்கள். தற்போது 4 ரத வீதிகளிலும் அம்பாள் தேர் என்பது வந்து கொண்டிருக்கிறது. அதோட நேரடி காட்சி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் ஆழ்வார்குறிச்சி, சிவசைலம், பொட்டல்புதூர், பாப்பான்குளம் உள்ளிட்ட சுற்று வட்டாரை சேர்ந்த சுமார் 50க்கும் மேற்பட்ட கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள், பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் அந்த பகுதியில் கூடி தங்களுடைய தேரை வடம்பிடித்து எடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள். பஞ்ச வாத்தியங்கள் முழங்க அந்த தேர் என்பது தற்போது வலம் வந்து கொண்டிருக்கிறது. இதை ஒட்டி தென்காசி மாவட்டத்தில் அந்த பகுதியில் மட்டும் சுமார் 300க்கும் மேற்பட்ட போலீசார் தங்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். சூர்யா, ஆழ்வார்குறிச்சியில் வெகு விமர்சையாக நடைபெற்ற சிவசைலநாதர் கோவில் தேரோட்டம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.